வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கேரளா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நேற்று வெளிவந்துருச்சு. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருக்காங்க. பாஜக சிங்கிள் மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 101 வார்டு இருக்குது. அதில் 50 வார்டுகளை பாஜக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு வார்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கலை. அப்போ 100ல் 50 ஜெயிச்சிருக்காங்களா? 45 வருடமாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கோட்டையாக திருவனந்தபுரம் மாநகராட்சி இருந்துச்சான். 45 வருடமாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்க. அதுக்கு பாஜக இப்போ என் கார்டு போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. நேற்றுலேருந்து தமிழ்நாடு கேரளாவை இண்டி கூட்டணி உதாரணம் காட்ட முடியாது. தமிழ்நாடு கேரளாவிலலாம் உங்களுடைய பாட்ஷா வலிக்காது, பிஜேபிக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த டயலாகை இண்டி கூட்டணி பேசிக்கிட்டே இருக்காங்களா? இனி கேரளாவை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு கேரளாவில், பாஜக எம்பி. இப்போது மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறாங்களோ, அதனால் இண்டி கூட்டணியுடைய லிஸ்ட்டில் கேரளாவை இனி ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, கேரளாவில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டிருக்கு. யாருக்காவது தெரியுமா? ரொம்ப குறைவான வார்டுகளில் திமுக வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க, அதிமுகவும் வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் பயன்படுத்தி போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு வார்டை கூட ஜெயிக்கலை கேரளாவில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் அப்படிங்கிற ரிசல்ட்டு வெளிவந்திருக்கு. ஒரு வார்டு கூட ஜெயிக்கலை. இல்லை ஸ்பெசிஃபிக்காக திமுகவை பார்த்தீங்கன்னா, திமுக உப்புத்தாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல 9 வார்டுகளில் போட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன காணல் அப்படிங்கிற பகுதியில் 3 வார்டுகள், தேவிக்குளம், மறையூர் இந்த பகுதிகளில் தலா 1 வார்டுகளில் போட்டிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக 15 வார்டுகளில் போட்டிகிட்டு இருக்காங்க திமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இடுக்கியில் 19 வார்டுகள், பாலக்காடில் 4 வார்டுகள், அதுக்கடுத்து திருவனந்தபுரத்தில் 2 வார்டுகள், டோட்டலாக 25. திமுக 15, அதிமுக 25. ஒரு வார்டை கூட யாருமே ஜெயிக்கலை அப்படிங்கிறதான் ரிசல்ட் காட்டுது. எட்வின் அப்படிங்கிற ஒரு நபர் தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவர் இந்த பாலிடிக்ஸ் தொடர்பாக சமூக வலைதளத்தில் அடிக்கடி பதிவு போடுறவர், கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். அவர் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட்டு திமுகலாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. அப்படி கூட்டணியில் இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்டுக்காரர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, கொல்லத்தில் திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் சீட்டுக்கு போட்டிட்டு இருக்காங்க, வெறும் 6 வாக்குகள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் ஆதரவாளர், ப்ரோ கம்யூனிஸ்ட் பர்சன் பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவை பாஜகவினர் ஷேர் பண்ணி என்ன 6 ஓட்டா? அப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை திராவிட மாடல் ஆட்சியை உலகம் உற்று நோக்குகிறது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறாரு. திமுகவினர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் ஸ்டாலின் ஏன் பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை மலையாள மொழியிலெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே ஒரு பிரதியெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உலகம் வரைக்கும் திராவிட மாடல் பரவுதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கே பரவலையே. கேரளாவில் ஒரு வார்டில் கூட திமுக ஜெயிக்கலையே, திராவிட மாடல் ஜெயிக்கலையே. அதான் சொல்கிறாங்க பாஜக, கும்மிடி பூண்டியை தாண்டினா திமுகனா என்னன்னு யாருக்கும் தெரியாது, அதிமுகனா யார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே தமிழகத்தில் உட்காந்துக்கிட்டு உலகமே உற்று நோக்குகிறது. ஃப்ரான்ஸ் இதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, அவங்க இதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் ரைட்டப் எழுதுகிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இல்லை, உண்மை இல்லை அதில் அப்படின்னு பாஜக சொல்ல, இன்னைக்கு இந்த விவகாரம் தான் பேசு பொருளுங்க. குறிப்பாக திமுக அதிமுக கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டியிட்டது, 0 வார்டுகளை ஜெயிச்சது தான் இன்னைக்கு ஹை டிபேட்டான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.